இந்த புது வருஷத்தில் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே என்ன செய்ய விரும்புகிறார், இதை மாத்திரம் சுருக்கமாய் இருக்கிற நேரங்களில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னோடு கூட சகரியா தீர்க்க தரிசன புத்தகத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சகரியா தீர்க்க தரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பின்பு நான் அவரை நோக்கி, குத்து விளக்குக்கு வலதுபுறமாகவும் அதற்கு இடதுபுறமாகவும் இருக்கிற இந்த 2 ஒலிவ மரங்கள் என்னவென்று கேட்டேன். மறுபடியும் நான் அவரை நோக்கி, 2 பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து இறங்க பண்ணுகிறவைகள் ஆகிய ஒலிவ மரங்களின் 2 கிளைகள் என்னவென்று கேட்டேன். அதற்கு அவர், இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர், இவைகள் 2ம் சர்வ லோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். சகரியா ஒரு தீர்க்கதரிசி, சிறிய தீர்க்கதரிசிகளில் அவரும் ஒருவர். அவர் எழுதிய இந்த புத்தகத்தில் பல தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தரிசனங்களுக்கு விளக்கமும் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரு தரிசனத்தை பார்க்கிறோம். அவரை நோக்கி, குத்து விளக்குக்கு வலதுபுறமாகவும் அதற்கு இடதுபுறமாகவும் இருக்கிற இந்த 2 ஒலிவ மரங்கள் என்னவென்று நான் கேட்டேன். அதற்கு அவர், இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர், இவைகள் 2ம் சர்வ லோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். ஹல்லேலூயா. இன்றைக்கு மாலையிலே உங்களோடு கூட நான் பேசவிருக்கிற செய்தியின் தலைப்பு அபிஷேகம் பெற்றவர்கள். ஹல்லேலூயா. அனாயிண்டட் ஒன். நாம் எல்லாரும் தேவனுடைய திருத்துவத்தை நம்புகிறோம், பரிசுத்த ஆவியானவரை நம்புகிறோம். ஆனால் இந்த விலையேற பெற்ற பரிசுத்த ஆவியானவரை சொத்தாக வைரமாக இருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் வைத்துக்கொண்டு வாழ்க்கையின் பல வருஷங்களை வீணாய் கழித்து விட்டோம். என்னுடைய மனக்கண்களை ஒரு நாள் ஆண்டவர் திறந்தார். அனாயிண்டிங் மேக்ஸ் தி டிஃபரன்ஸ் என்று சொன்னார். அபிஷேகம் தான் வித்தியாசத்தை உண்டு பண்ணும் என்று சொன்னார். எல்லாரும் பாடலாம், ஆனால் அபிஷேகத்தோடு பாடுகிற பாடலில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. எல்லாரும் பிரசங்கிக்கலாம், ஆனால் அபிஷேகத்தோடு பிரசங்கிக்கிற பிரசங்கத்தில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. எல்லாரும் ஜனங்களை நடத்தலாம், ஆனால் அனாயிண்டிங்கோடு நடத்துகிற அந்த நடத்துதலில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய மகன் அல்லது மகள் பேசும் பொழுதே அவர்கள் வார்த்தையில் மூலமாக அவர்கள் அபிஷேகம் பெற்றவர்கள் என்பதை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். இந்த வருஷம் ஒரே ஒரு நோக்கத்தை நீங்கள் மனதில் வைத்து வாழப்போகிறீர்கள். காட், உங்க அபிஷேகம் என் வாழ்க்கையில நிறைவாய் இருக்கட்டும். ஹல்லேலூயா. அவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர், அந்த வசனத்தை எல்லாரும் வாசியுங்கள். அப்பொழுது அவர், இவைகள் 2ம் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். ஹல்லேலூயா. நீங்க யாரு? இவ்வளவு மெதுவாவா சொல்லுவீங்க? நீங்க யாரு? அபிஷேகம் பெற்றவர்கள், அனாயிண்டட் ஒன். நான் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பாத்திரம் என்பதை முதலாவது நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை குறித்து வேதத்தில் ஆதியாகம புத்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நாம் வாசிக்கிறோம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று ஆதியாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆதியாகம புஸ்தகத்தில் துவக்கத்திலேயே ஒரு பெரிய குழப்பம் நடந்தது. அந்த குழப்பத்தை சீர்படுத்த பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தாராம். உங்கள் வாழ்க்கையில் கூட கடந்த ஆண்டிலே பலவிதமான குழப்பங்கள் நடந்திருக்கலாம். சிலவைகளை வெளியே சொல்ல முடியும், சிலவற்றை வெளியே சொல்ல முடியாது. வெளியே சொல்ல முடியக்கூடியவைகளை நீங்கள் பிறரிடத்தில் சொல்லி ஜெபிப்பீர்கள். வெளியே சொல்ல முடியாததற்கு பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே விடை கொடுக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே விடுதலை தர முடியும். அங்கே குழப்பம், மகா பெரிய குழப்பம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது என்று வாசிக்கிறோம். பூமி எவ்வளவு பெரியது! அந்த பூமி முழுவதும் ஒழுங்கில்லாது இருந்த பொழுது ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். ஆவியானவர் இறங்கி வருகிறார்.
அங்கே தேவன் பேசுகிறார், உண்டாக கடவது, வெளிச்சம் உண்டாக கடவது, பிரிவு உண்டாக கடவது, ஒன்றாய் சேர கடவது என்று தேவன் பேச 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 தேவனுடைய வார்த்தையோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இணைந்து 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 ஒரு புதிய உலகத்தை படைக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இந்த வருஷம் எதெல்லாம் சிதைக்கப்பட்டதோ, எதெல்லாம் உடைக்கப்பட்டதோ, எதெல்லாம் சின்ன பின்னமாக்கப்பட்டதோ அதை அபிஷேகத்தினாலே சீர்படுத்த விரும்புகிறார். ஆதியாகம புஸ்தகத்தில் யோசேப்பு அபிஷேகம் பெற்றவனாய் இருந்தார். அந்த ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனால் தான் அன்றைக்கு எகிப்து தேசமும் காப்பாற்றப்பட்டது, முழு உலகமும் காப்பாற்றப்பட்டது. நீங்கள் ஒருவர் ஆண்டவருடைய அபிஷேகத்தினால் நிறைந்தவர்களாய் இருப்பீர்கள் என்றால் உங்களை கொண்டு ஆண்டவர் அநேகரை காப்பாற்றுவார். உங்களை கொண்டு ஆண்டவர் அநேகரை விடுவிப்பார். உங்களை கொண்டு ஆண்டவர் அநேகரை ஆசீர்வதிப்பார். எங்கள் ஊழியத்திலே ஒரு சாதாரண ஒரு தாய் ஒருவர் இருக்கிறார்கள். அவர்கள் படிக்கவே இல்லை. அவர்கள் ஜெபத்திற்கு வருவார்கள். ஜெபத்திலே எல்லாரும் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அந்த தாயின் வாயிலிருந்து தீர்க்க தரிசன வார்த்தைகள் வரும். நான் அன்றைக்கு உடைந்து நொறுங்கி ஏதோ ஒரு பிரச்சனையினால் கலங்கி போய் நான் தான் பிரசங்கம் பண்ணணும். ஊழியக்காரர்களுடைய வேதனைகள் சில வேளைகளில் வெளியே சொல்ல முடியாது இல்லையா? அப்படி இருக்கிற நேரத்தில் அவங்க திடீர் என்று சத்தத்தை உயர்த்தி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க பாருங்க. அது அப்படியே 100க்கு 100 எனக்கென்றே இருக்கும். ஆண்டவரே, இது எப்படி? என் பிரச்சனை அந்த அம்மாவுக்கு தெரியவே தெரியாது. அதிலும் அவங்க ஒரு இன்டலெக்சுவல் பர்சன் கூட கிடையாது. ஒரு எளிய பெண், ஒரு சாதாரண பெண், படிக்காத ஒரு பெண். ஆனால் அவங்க வாயிலிருந்து நீங்க இவ்வளோ ஒரு வார்த்தைகளை சொல்றீங்களே. ஒரு நாள் இதை போல ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அவர்களது வாயிலிருந்து என் மகனுக்கு நேராக தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் வந்தது. அன்றைக்கு அவனுடைய அழைப்பை அவன் உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு அந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாயிருக்கிறது. இதை ஏன் சொல்ல விரும்புகிறேன் என்றால், நீங்கள் அபிஷேகம் பெற்ற ஒரு நபராய் இருப்பீர்கள் என்றால் உங்களை அநேகருக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். anointing makes the difference. சரி, யாத்திராகம புஸ்தகத்திலே மோசேயை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணி சொன்னார், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று சொன்னார். இந்த வருஷம் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். If you expect great things, God will do great things. நீங்க பெருசா எதிர்பார்த்தா ஆண்டவர் பெருசா செய்வார். நீங்க சின்னதா எதிர்பார்த்தா ஆண்டவர் சின்னதா செய்வார். நீங்க ஒண்ணுமே எதிர்பார்க்கலன்னா ஆண்டவர் எதையும் செய்ய மாட்டார். 40 வருஷமா இந்த ஆண்டவரை நான் சேவிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் கதறுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, I need more of your anointing. எனக்கு உங்க அபிஷேகம் அதிகம் வேணும் ஆண்டவரே. உங்க ஆவியானவர் என்னை அதிகமாய் ஆட்கொள்ள வேண்டும். என்னெல்லாம் நீங்க செய்யறதற்காக என்ன இந்த பூமிக்கு அனுப்புறீங்களோ அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் என்னை எடுக்கக்கூடாது ஆண்டவரே. நீங்க ஒவ்வொரு நாளும் என் மூலமா செயல்படுங்கள் என்று இன்றைக்கு வரைக்கும் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஆண்டு உங்க மேல விசேஷித்த அபிஷேகத்தை கொடுத்து உங்களை பயன்படுத்த போகிறார். சரி, தீர்க்க தரிசன புத்தகங்கள் எல்லாவற்றிலும் மேசியாவாகி இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவராக வருவார், அவர் வந்து என்னவெல்லாம் செய்வார் என்று பல இடங்களிலே நாம் படிக்கிறோம். மேசியாவை குறித்து ஒவ்வொரு புத்தகத்திலும் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறது. அதை சொல்லுவதற்கு நேரம் இல்லை. ஆனால் மிக முக்கியமாக தீர்க்கதரிசியாகிய ஏசாயா தன்னுடைய புத்தகத்திலே மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து வந்து எப்படி ஊழியம் செய்வார், அவருடைய அனாயிண்டட் மினிஸ்ட்ரி எப்படி இருக்கும் என்று சொல்லுகிறார். அது மேசியாவுக்கு மட்டுமல்ல, இங்கு வந்திருக்கிறீர்களே உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் எழுதி வைத்த தீர்க்க தரிசனம். என்னோடு கூட ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 61ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். முதல் 2 வசனங்களை வாசியுங்கள். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டுவழ்த்துதலை கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். சரி, இந்த 61ஆம் அதிகாரத்தில் மேசியாவுடைய 5 விதமான ஊழியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால் எனக்கு என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம்.
மேசியாவின் ஊழியத்தை குறித்து சொல்லுகிற இதே அதிகாரம் உங்களுக்கு என்ன ஊழியத்தை வச்சிருக்கிறார் என்பதையும் சொல்லுகிறது. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஹல்லேலூயா. எனக்கா ஊழியமா, நானா எப்படி ஊழியம் செய்வேன் அப்படி நீங்க நினைக்கலாம். நான் கூட ஒரு நாள் அப்படிதான் நினைச்சேன். எனக்கு மேடையில் ஏறி பேசுகிற தைரியம் எனக்கு கிடையவே கிடையாது. பல இடங்களிலும் நான் அதை சாட்சியாய் சொல்லியிருக்கிறேன். பாடுகிற தைரியமும் எனக்கு கிடையாது. ஒரு முறை 8 வயதிலே சில்ட்ரன்ஸ் டே நடந்த பொழுது ஒரு சின்ன ஷீட்ல 4 வரி எழுதி கொடுத்து, நான் தான் சில்ட்ரன்ஸ் டேக்கு லீடர், சரியா? அப்போ எல்லா ப்ரோக்ராம் நடக்குது, என்னை முன்னாடி கூப்பிட்டு இந்த பேப்பரை வாசிக்கணும்னு சொன்னப்போ கையில் வச்சிருந்த பேப்பர் கை இப்படி நடுங்கி கீழே விழுந்துருச்சு. இங்கிலீஷில் 4 வரி. ஓப்பனிங்ல என்ன இருக்குன்னே தெரியல. ஸ்டேஜில் மைக்கை பிடிச்சிட்டு நிற்கிறேன். எங்கள் மிஸ் என்னை பின்னாடி இருந்து என் ஸ்கர்ட்டை பிடிச்சி இழுத்து உட்கார வச்சாங்க. அவ்வளோதான். ஐயோ, பூமி பிளந்து என்னை விழுங்கி விடாதா அப்படின்லாம் நான் யோசித்தேன். பேச தெரியாது, தைரியம் கிடையாது, பலன் கிடையாது. ஆனால் இந்த பலவீனமான பாண்டத்தை தான் ஆண்டவர் கையில் எடுத்து இன்னைக்கு அவருடைய வாயாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேத வசனம் சொல்கிறது மேசியாவின் 5 விதமான ஊழியங்கள். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களையும் ஆண்டவர் இப்படித்தான் இந்த வருஷம் பயன்படுத்த போகிறார். எனக்கு ஆசை ஐபிசி சபையில் உள்ள எல்லா விசுவாசிகளும் இந்த செய்திகளை கேட்டு, இந்த செய்தியை கேட்டு இந்த வருஷம் ஆண்டவருக்காய் எழும்ப வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. வசனம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். ஆண்டவர் இயேசு பூமிக்கு வந்த பொழுது அவர் உபவாசம் இருக்கிறார், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறார், உபவாசம் இருக்கிறார். கலிலேயா பகுதிகளிலே ஊழியத்தை துவங்குகிறார். அவர் ஊழியத்தை துவங்கும் பொழுது 2 காரியம் ஆண்டவர் செய்தார். ஒன்று, எல்லா இடங்களிலும் போய் பிரசங்கம் பண்ணினார். ஆண்டவருடைய மலை பிரசங்கம் விசேஷமானது. மத்தேயு 5, 6, 7. அதே போல திரளான ஜனங்கள் எங்கெல்லாம் கூடியிருப்பார்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் பிரசங்கம் பண்ணுவார். என்ன பிரசங்கம் பண்ணுவார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. மேசியா சுவிசேஷத்தை அறிவித்தார். என்ன சுவிசேஷம் தெரியுமா? there is a life after death. ஒரு வாழ்வு இருக்கிறது, பரலோகத்தில் உள்ள வாழ்வு என்று. எனக்கு வாழ்க்கையிலே பல வருஷங்களாய் ஒரு கேள்வி இருந்தது. நான் காரில் போகும் பொழுதும் வேற இங்க ஜனக்கூட்டத்தை பார்க்கும் போது ஒரு கேள்வி கேட்பேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, எதுக்கு ஆண்டவரே இவ்வளோ ஜனங்களை படைச்சிங்க? இந்த இந்தியாவில் நடக்கிற இடமெல்லாம் தடுக்கி விழுற மாதிரி யார் இருக்கிறா? மக்கள். சில சமயம் ஜனக்கூட்டத்தை பார்த்தா ஆத்ம பாரம் இருக்குது, ஆனால் இன்னொரு பகுதி கம்ஃபர்டபுளாகவே நம்மளால இருக்க முடியும். எங்கே பார்த்தாலும் ஜனக்கூட்டம், எங்கே பார்த்தாலும் ஜனக்கூட்டம். நான் கேட்பேன் ஆண்டவர்கிட்ட, ஏன் ஆண்டவரே இவங்கெல்லாம் பிறந்தாங்க? இவங்க பிறந்ததுனால என்ன ஆண்டவரே லாபம் என்று என்னிடத்தில், என் உள்ளத்தில் கேட்பேன். ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு பதில் கொடுத்தார். என் அன்பு மகளே, இந்த உலகத்தில் இவர்களெல்லாம் நான் படைக்கிறேனே என்ன நோக்கத்தோடு தெரியுமா? ஏதோ இந்த பூமியில் பிறந்து வாழ்ந்து மடிந்து விட வேண்டும் என்பதற்கு அல்ல. ஒரு நித்தியமான பரலோக வாழ்வு இருக்கிறது. அந்த வாழ்வு யுகாயுகமான அந்த வாழ்விலே இந்த ஜனங்கள் எல்லாம் என்றென்றைக்கும் என்னோடு கூட இருக்கும்படித்தான் இவர்களை நான் படைத்தேன் என்று சொன்னார். அப்ப என் உள்ள ரொம்ப பாரப்பட்டது. ஆண்டவரே, நீங்க படைச்சது சரியாதான் படைச்சிங்க, ஆனா இவங்க எல்லாரும் பரலோகத்துக்கு வருவாங்களா? இவங்க எல்லாரும் அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிப்பாங்களா அப்படின்னா அதுதான் வருந்தத்தக்க விஷயம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சுவிசேஷத்தை அறிவிக்க வந்தார், நற்செய்தியை அறிவிக்க வந்தார். ஒரு பரலோக தேவன் உனக்கு இருக்கிறார் என்று சொல்ல வந்தார். ஒரு மரணத்துக்கு பிறகு ஒரு பரலோக வாழ்வு இருக்கிறது என்று சொல்ல வந்தார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அனாயிண்டட் மெஸ்ஸாயா போய் எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொன்னது போல நீங்களும் போய் எல்லா ஜனங்களுக்கும் இந்த நற்செய்தியை சொல்லணும். நீங்க யோசிக்கலாம், எனக்கு ஞானம் கிடையாது, விவேகம் கிடையாது, அறிவு கிடையாது, அப்படி யோசிக்கலாம். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவருடைய அன்பை அறிவிக்க ஞானம் தேவையில்லை, விவேகம் தேவையில்லை, அறிவு தேவையில்லை, படிப்பு தேவையில்லை, பட்டம் தேவையில்லை. நீங்க அனாயிண்டடா இருந்தா, நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா இருந்தா, யாராவது ஒருத்தருக்கு போய் சும்மா ஒரு வார்த்தையை சொன்னா கூட அவங்க வாழ்க்கையில கிரியை நடக்கும். ஹல்லேலூயா, நிச்சயம் நடக்கும். ஒரு வாலிபன் ஒருவன் இருந்தான். அவன் மாணவனாய் இருந்த பொழுது அவனுடைய பிரேயர் குரூப் லீடர் எப்பவுமே அவரை சண்டேல பா டேவிட், நீ சர்ச்சுக்கு வா அப்படின்பாராம். அண்ணா ரொம்ப தூக்கமா இருக்கு, நான் அன்னைக்கு ஒரு நாள் என்னை விட்டுருங்கண்ணா அப்படின்னு சொல்லுவாராம். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர்.
அடுத்த வாரம் வந்து கூப்பிடுவார், டேவிட் இன்னைக்கு நீ சர்ச்சுக்கு வார். ஐயோ சாரி, நான் நேற்று நைட்டு ரொம்ப நேரம் இருந்து அசைன்மெண்ட் பண்ணேன், நான் வரல அப்படிமா. ஒவ்வொரு நாளும் அந்த வாலிபன் ஏதாவது ஒரு சாக்க சொல்லி சர்ச்சுக்கு வர மாட்டார். ஒரு நாள் இந்த ப்ரேயர் குரூப் லீடர் ரொம்ப பாரத்தோடு ஜெபம் பண்ணிட்டு அவர் ரூமில் போய் கதவை தட்டினாராம். கதவை தட்டின உடனே, டேவிட் சர்ச்சுக்கு வாரியா? ஐயோ அண்ணா எனக்கு தூக்கமாக இருக்குது அண்ணா அப்படின்னாராம். உடனே இவர் அவரை பார்த்து சொன்னாராம் ஒரே ஒரு வார்த்தை, தூங்கிக்கிட்டே இரு. என்ன வார்த்தை? தமிழில் தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். என்ன சொன்னார்? தூங்கிக்கிட்டே இரு. அப்படி மன வேதனையில் எனக்கு நல்லா ஜெபம் பண்ணிட்டு போயிருக்கிறாரு, இன்னைக்காவது இவன் வருவான் அப்படின்னு பார்த்தா அன்னைக்கும் வரல. தூங்கிக்கிட்டே இரு சொல்லிட்டு போயிட்டார் சர்ச்சுக்கு. இந்த படுக்கையில் படுத்திருந்தானே வாலிபன், அவன் யோசிக்கிறான், தூங்கிக்கிட்டே இரு, தூங்கிக்கிட்டே இரு. நான் தூங்கிக்கிட்டே இருந்தால் என் வாழ்க்கை என்ன ஆகும்? நான் கடவுளை தேடாது இருந்தால் என் வாழ்க்கை என்ன ஆகும்? தூங்கிக்கிட்டே இரு நான் சொல்லிட்டு போயிட்டார். வேகமாக எழுமுனா, வாஷ்ரூமில் போய் குளிச்சா, ட்ரெஸ்ஸை மாற்றினா, நேராக சர்ச்சுக்கு போயிட்டான். அன்னைக்கு போனவன் ரட்சிக்கப்பட்டான், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு ஒரு சபையின் போதகராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு சொல்லப்பட்ட காஸ்பல் என்னது சொல்லுங்க? இதுல என்னங்க நற்செய்தி இருக்குது? ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனுஷன் போய் ஒரு வார்த்தை சொன்னா. சர்ச்சில் ஒரு நாள் ஒரு ஸ்பெஷல் டே வச்சப்போ நேரம் அவங்க மிஸ்ட போய் அவங்க மிஸ்டர் சொன்னால, எங்க சர்ச்சில் இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு மிஸ், நீங்க கண்டிப்பா வந்தே ஆகணும். பிடிவாதம் பண்ணி சர்ச்சு கூட்டு வந்துட்டா. வயசு என்ன? 4. போய் என்ன சொல்லிட்டா, நீங்க இன்னைக்கு எங்க சர்ச்சுக்கு வந்தே ஆகணும். அவங்க அம்மா கூட்டு வந்து அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. மேடம் இவ இருக்கா இல்ல, என்னை பிடிவாதம் பண்ணி எங்க சர்ச்சுக்கு வந்தே ஆகணும்னு கூப்பிட்டா மேடம், வந்துட்டேன் மேடம் அப்படின்னாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஒரு ஆத்துமாவை சபைக்கு கொண்டு வந்த பிள்ளைக்கு வயசு என்ன? அவளுக்கு என்ன ஞானம் இருந்தது, என்ன அறிவு இருந்தது? ஒன்றும் கிடையாது. ஆனா ஆண்டவர் இயேசுவின் மேல் ஒரு ஆசை, ஒரு தாகம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை பார்த்து கேட்கிறேன், கடந்த வருஷம் நீங்க எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய நற்செய்தியை சொன்னீங்க? அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆண்டவருடைய நற்செய்தியை சொன்னீங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுடைய மிகப்பெரிய முதலாவது கடமை என்ன தெரியுமா? எல்லாருக்கும் போய் நற்செய்தியை சொல்லணும். எப்படி சொல்லணும் தெரியாது. அவர் ஞானத்தை தருவார், அவர் வார்த்தையை தருவார், அவர் பேசுவார், அவர் உங்கள் மூலமாய் கிரியை செய்வார். சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இதுதான் மேசியாவுடைய முதல் ஊழியம். உங்களுடைய முதல் ஊழியமும் இதுதான். சரி, அடுத்த வசனத்தை வாசியுங்கள். இரண்டாவது வசனம். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவ நீதியை சரிகட்டும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். கவனிச்சுட்டே வாங்க. துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும். என்ன செய்யவும்? கொடுக்கவும். கேக்குதா வசனம்? துதியின் உடையை கொடுக்கவும். மேசியா எதுக்கு தெரியுமா வந்தாரு? வசனம் சொல்லுது, சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், சாம்பலுக்கு பதிலாக. உங்க வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் ஒண்ணுமே இல்லாம எல்லாம் நொறுங்கி போயிருக்கலாம், சுக்குநூறா இருக்கலாம், சாம்பலா போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த வருஷம் சாம்பலான அனுபவத்துக்கு பதிலாக சிங்காரத்தை தரப்போகிறார். இதுதான் வசனம் சொல்லுது. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்தத்தையும் இல்ல, ஆனந்த தைலத்தையும். துக்கத்தோடு இருக்கிறீங்கன்னா உங்க மேல கர்த்தர் தன்னுடைய அனாயிண்டிங்கை கொடுக்கும் பொழுது அந்த துக்கமெல்லாம் மாறி போகும். துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சில காரியத்தை கொடுக்க விரும்புகிறார். எதை செய்ய விரும்புகிறார்? கொடுக்க விரும்புகிறார். எப்பெல்லாம் பைபிளை படிக்கிறீங்களோ, படிக்கும் போது அது மேல கை வச்சு, ஆண்டவரே இந்த வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறீங்க, வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறவர், இதை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று நாம் பெற்றுக்கொள்ளுவேன். இந்த வருஷம் நீங்களும் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட மேசியா போகிற இடங்களில் எல்லாம் மக்கள் வாழ்க்கையில் இருக்க சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுத்தார். நாயினூர் என்ற ஊரிலே ஒரு விதவை பெண் ஒருத்தி இருந்தாள். அவளுக்கு ஒரே ஒரு மகன். அவன் மரித்து போனான்.
மரித்து போன மகனை அடக்கம் பண்ண கொண்டு போகிறார்கள். எல்லாரும் அவளை பார்த்து அழாதே அழாதே அழாதேன்னு சொன்னாங்க. அவ அழுக நிக்கல. ஆனா இந்த ஆண்டவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட மேசியா அழாதே அப்படின்னு சொல்றார். சொன்னது மட்டும் அல்ல, பைபிள் சொல்லுது அவர் என்ன செய்தாராம், கிட்ட வந்து பாடையை தொட்டார். என்ன சொன்னாரு, வாலிபனே எழுந்து. அவர் அழாதே என்று சொன்னார். இரண்டாவது கூட ஒண்ணு செய்தார், பாடையை தொட்டார். அவர் தொட்ட உடனே அந்த வாலிபன் உயிரோடு எழும்பிட்டான். இங்கே வசனத்தில் வாசிக்கிறோம், சுவிசேஷத்தை சொல்ல மட்டுமல்ல, ஏதோ ஒன்றை மக்களுக்கு கொடுப்பதற்கு தேவன் அவரை அபிஷேகம் பண்ணினார். ஊழியம் செய்றீங்களா, வெறும் பிரசங்கம் மட்டும் பண்ணாதீங்க. உங்க பிரசங்கத்துக்கு பிறகு மக்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், இவைகளுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று சத்துருடைய கிரியைகளை அழிச்சு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா மக்கள் விடுதலை ஆவார்கள். ஹல்லேலூயா. எங்களுக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒரு உபவாச ஜெபம் உண்டு. ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த உபவாச ஜெபத்தில் பங்கு பெறுவார்கள். நேரில் அல்ல, நேரலையிலே. அந்த ஜெப நேரங்களில் பல நேரத்தில் ஆவியானவர் ஏவுவார். இந்த குறிப்பிட்ட ஆவியை கட்டிந்து கட்டி ஜெபம் பண்ணு, இந்த பிரச்சனைகளுக்கு விடுதலை கொடுத்து ஜெபம் பண்ணு, இந்த காரியத்தை பிடுங்கி எரி என்று சொல்வார். அது எப்படி இருக்கும்னா, இந்த பிரியாணி சர்வ் பண்ணும்போது அப்படி ஒருத்தர் எடுத்து கொடுப்பாங்க பாருங்க, அது மாதிரி பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லுவார். இப்படி ஜெபம் பண்ணு, இப்படி விடுதலை பண்ணு, இப்படி வியாதிக்கு ஜெபம் பண்ணு, இந்த வாரம் கேன்சர் வியாதிக்கு ஜெபம் பண்ணு என்று ஒவ்வொரு வாரமும் ஒரு காரியத்தை நடத்துவார். அவர் சொல்ற மாதிரி தைரியமா ஜனங்களை விடுதலை செய்யும் பொழுது உண்மையா சொல்றேன், அது நடக்குது. அடுத்த வாரம் சாட்சி வரும். இந்த வாரம் வியாழக்கிழமை ஜெபத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்தார், அதிசயம் செய்தார். இலங்கை தேசத்திலே ஒரு போதகரின் மனைவி ரொம்ப உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு போயிருந்தார்கள். அவர்களுடைய போதக ஊழியம் முடிஞ்சு ரிட்டையர் ஆறாங்க. ரிட்டையர் ஆகி அந்த வாரத்தில் வீடை ஷிஃப்ட் பண்ணணும், வீடு கிடைக்கல. போதக ஊழியத்திலிருந்து ரிட்டையர் ஆயிட்டா அவங்களுக்கு பென்ஷன் கிடையாது. ஸோ அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல. குழம்பி போய் அவங்க இந்த தேர்ஸ்டே பிரேயர்ல அட்டென்ட் பண்ணியிருக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு பெரிய ஒரு அனாயிண்டிங்கோட ஆண்டவர் அந்த ஜெபத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் தான் நடத்துகிறார், நாங்கள் அல்ல. அந்த உபவாச ஜெபம் முழுவதும் முழங்காலில் நின்று அவங்க இந்த பிரேயர்ல இருந்த அன்னைக்கு ராத்திரி 10 மணிக்குள்ள ஒருத்தர் கூப்பிட்டு, இப்படி ஒரு வீடு இருக்குது, நீங்க இந்த வீட்டை பாருங்கன்னு சொன்னாங்களாம். நீங்க நம்ப மாட்டீங்க. அந்த வீட்டை போய் பார்த்து அன்னைக்கு அந்த வீட்டை ஃபிக்ஸ் பண்றாங்க. ராத்திரி 12 மணிக்கு அவங்களுக்கு ஒரு இமெயில் வருது யூகேல இருந்து. அவங்க பையனுக்கு யூகேல ஒரு ஜாப் கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு. காலையில அவங்க பொண்ணுக்கு இன்னொரு ஜாப் கிடைச்சிருச்சுன்னு மெயில் வருது. இதெல்லாம் யார் செஞ்சது தெரியுமா? எப்போ நம்ம தேவ பிள்ளைகளா நின்று மற்றவங்களுடைய தேவைகளுக்காக திறப்பில் நின்று அந்தகார வல்லமைகளோடு போராடி ஜனங்களை விடுதலை செய்கிறோமோ, ஆண்டவர் சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாய் ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாய் துதியினுடையும் கொடுப்பார். நீங்க கேட்கலாம், சிஸ்டர் இப்படி எல்லாத்துக்கும் ஜெபம் பண்றீங்களே, உங்களுக்கு போராட்டம் வராதா? இங்க இருக்கிற ஊழியக்காரங்களை கேட்டு பாருங்க. ஊழியர்களுக்கு தான் போராட்டம் வரும். போராட்டம் வருங்கிறதுக்காக நாங்க ஊழியத்தை நிறுத்துகிற ஆட்கள் கிடையாது. போராட்டம் வருகிறது, வரட்டும், அதையும் எதிர்ப்போம், அதையும் மிதிப்போம், அதையும் ஜெயிப்போம். ஏனெனில் ஒரு பெரிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இவர்கள் யார் தெரியுமா? அபிஷேகம் பெற்றவர்கள். நீங்க யார் தெரியுமா? அபிஷேகம் பெற்றவர்கள். ஸ்திரீகளை உங்களுக்கு சொல்றேன், ஒரு வீட்டுக்கு போறீங்க, ஒரு குடும்பத்துடைய கட்டுகளை அறுத்து ஜெபம் பண்ண கவலையப்படாதீங்க. அப்போ ஐயோ நான் உபவாசிக்கலையே, ஐயோ நான் ஜெபிக்கலையே அப்படின்னு நினைக்க கூடாது. ஆண்டவரே நீங்க என் கூட இருக்கிறீங்கப்பா, உங்க அபிஷேகம் என் மேல இருக்குது, ஆகவே உம்மை சார்ந்து இந்த கட்டுகளை நான் என்ன செய்கிறேன், அறுத்து ஜெபிக்கிறேன்னு ஜெபம் பண்ணா விடுதலை உண்டாகும். உங்க வீட்டிலே கூட பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகள், சூழ்நிலைமைகள், சத்துருடைய கொந்தளிப்புகள் இருக்கலாம். உங்களை அபிஷேகம் பண்ணினார் எதற்கு தெரியுமா? எல்லா கிரியைகளையும் அழிப்பதற்கு. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம், அனாயிட் பண்ணப்பட்ட மேசியாவாகிய கிறிஸ்து எப்படி ஊழியம் செய்தார் என்று சொல்லுகிறது. வாசியுங்கள். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியால், சொல்லுங்க, தேவன் அவருடனே கூட அவர் 40 நாள் உபவாசம் செய்தபடினாலே அப்படியா இருக்குது?
சொல்லுங்க, தேவன் அவருடனே கூட இருந்தபடி. உங்களுக்கு ஒரு பெரிய ஃபெய்த் இந்த வருஷம் என்ன தெரியுமா இருக்கணும்? இயேசு எனக்குள் இருக்கிறார், ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இந்த தேவனை சார்ந்து நான் பெரிய விடுதலையை ஜனங்களுக்கு கொடுக்க போறேன். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவன் நன்மை செய்கிறவராயும் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இந்த வருஷம் கர்த்தர் சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தை தரப்போகிறார், துயரத்துக்கு பதிலாய் ஆனந்த தைலத்தை தரப்போகிறார், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாய் துதியின் உடைய கொடுக்க போகிறார். உங்க வாழ்க்கையில இதை செஞ்சுட்டு உனக்கு செஞ்ச இல்ல, நீ போய் எல்லாருக்கும் செய்யணும் உங்களை அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. சரி, சுவிசேஷத்தை அறிவிக்க அபிஷேகம் பண்ணினார். மக்கள் வாழ்க்கையில விடுதலையை கொடுக்க ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறார். மூன்றாவதாக அதே அதிகாரத்தில் இன்னொரு வசனம் இருக்குது, வாசிக்க விரும்புகிறேன். 4வது வசனம். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். ஹல்லேலூயா. யாரு இந்த மாதிரி விடுவிக்கப்பட்டாங்களே அந்த மக்கள் தாங்கள் விடுவிக்கப்பட்ட உடனே போய் புதுசா சில காரியங்களை செய்வார்களாம். ஆண்டவருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசி 43ஆம் அதிகாரம் 18-19 சொல்லுகிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இந்த வருஷம் கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணினதுனால நீங்க சில புதிய காரியங்களை செய்ய போறீங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களுக்காய் சில புதிய காரியங்களை செய்வார். இன் டர்ன் நீங்க சில புதிய காரியங்களை செய்வீர்கள். புதிதாய் கட்டுவார்கள் அப்படின்னு வேதம் சொல்லு. புதிதாய் கட்டுவார்கள். இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு புது ஸ்ட்ராட்டஜி தருவார், புது திட்டங்கள் தருவார். அவர் சமூகத்தில் காத்திருக்கும், மகளே இதை தைரியமா செய், மகனே இதை தைரியமா தொடங்கு, நான் உன் கூட இருக்கிறேன். புது ஊழிய வாசல்களை தேவன் இந்த வருஷம் திறப்பார். புதிதாய் கட்டுவார்கள். ஆண்டவர் யாரெல்லாம் விடுதலை பண்ணாங்களோ அவங்க எல்லாம் சும்மா இருக்கவே இல்லை. யோவான் 4ஆம் அதிகாரத்திலே சமாரிய பெண் என்ற ஒரு ஸ்திரியை குறித்து நம்ம படிக்கிறோம். அவள் வாழ்க்கை போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஆனால் ஆண்டவர் வந்து சொன்னாரு, உனக்கு நான் ஜீவ தண்ணீரை தர விரும்புகிறேன் என்று சொன்னார். அந்த கான்வர்சேஷன் ரொம்ப பெரிய கான்வர்சேஷன் தொடருது. கடைசியில ஆண்டவரே அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்று சொன்னாள். ஆண்டவர் அவளுக்கு ஜீவ தண்ணீர், நித்திய ஜீவனை, பரிசுத்த ஆவியை அவளுக்கு கொடுத்தார். கொடுத்த உடனே என்னுள்ளம் தேவன்பால் பொங்கி வெளியதேன்னு அவள் வீட்டுக்கு போயிடல. அவள் என்ன பண்ணா, நேரா ஊருக்குள்ள போனா. என்னைய ஒரு ஆண்டவர் நேசித்து என் பாவத்தெல்லாம் மன்னிச்சு என் வாழ்க்கையில ஜீவ தண்ணீரை கொடுத்தார். நான் போய் என் ஜனத்துக்கு சொல்ல போறேன், நான் போய் என் ஊராருக்கு சொல்ல போறேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களை என்னெல்லாம் செஞ்சு ஆசீர்வதித்தாரோ அந்த ஆசீர்வாதத்தை பெறாத மக்கள் வாழ்க்கையில நீங்க போய் அவங்களுக்கு இந்த நன்மையை சொல்லும் பொழுது கர்த்தர் அவங்க லைஃப்ல புதுசா சில காரியம் செய்வார். சமாரியர்கள் யூதருக்கு அருவருப்பானவர்கள். ஏனெனில் அந்நாட்களில் சமாரியாவில் இருந்தவர்கள் எல்லாம் அசீரியாவுக்கு சிறைப்பட்டு போய்விட்டார்கள் இஸ்ரவேலர். ஆகவே அந்த சமாரியாவிலே வேறு புறவினத்து மக்கள் எல்லாம் வந்து குடியமர்த்தப்பட்டார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தேவனை வணங்காதவர்கள், கொஞ்சம் மிக்சடு ரிலீஜியஸ் ஃபெய்த் இருந்தவங்க. அதனால யூதர்களுக்கு அவங்கள பார்த்தாலே வெறுப்பு. புறக்கணிக்கப்பட்ட மக்கள், ஒதுக்கப்பட்ட மக்கள். ஆனா ஆண்டவர் புது காரியத்தை செய்ய விரும்பினார். இந்த புறக்கணிக்கப்பட்ட மக்கள் வாழ்க்கையில நான் கிரியை செய்ய போகிறேன். இந்த வருஷம் நீங்க புறக்கணிக்கப்பட்ட மக்களை தேடி செல்லும் பொழுது ஆண்டவர் அவர்கள் வாழ்க்கையில கிரியை செய்வார், கிரியை செய்வார். சில வாரங்களுக்கு முன்பதாக எங்க ஆபீஸுக்கு கீழே என் காரை நிறுத்திட்டு நான் அப்படி காரை ஆஃப் பண்ணும்போது 2 பேர் வந்தாங்க. அப்போ அவங்க யாருன்னா டிரான்ஸ்ஜெண்டர்ஸ். எனக்கு அவங்கள பார்த்த உடனே முதல்ல என்ன தோணுச்சுன்னா, நல்லா தானே இருக்கிறாங்க, எதுக்கு வந்து நம்மகிட்ட காசு கேட்குறாங்க அப்படின்னு நான் நினச்சேன். நல்லா தானே இருக்கிறாங்க, எதுக்கு வந்து காசு கேட்குறாங்க, கொடுக்கக்கூடாது, இப்படி கொடுத்து கொடுத்து தான் இவங்களெல்லாம் சோம்பேறிகள் ஆக்குறோம் அப்படின்னு. அப்புறம் ஆண்டவர் சொன்னார், மகளே அவங்களோட பேசுன்றார். பரிசுத்த ஆவியினர் இப்படித்தான் உங்களை நடத்துவார். பரிசுத்த ஆவியினர் பேசுவார், பேசுவார். அவர் பேசாமல் இருக்கிறாருன்னா ஏதோ ஒன்று நம்ம லைஃப்பில் அவரை துக்கப்படுத்திடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அவரை துக்கப்படுத்துகிற காரியங்களில் நிறைய காரியம் இருக்குது. செய்தியின் முடிவில் அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் பேசு என்றார். சரி, அப்போ நான் சொன்னேன், சரி காரை லாக் பண்ணிட்டு வாங்க
என் ஆஃபீஸ்க்கு மேலே வா. அவங்க உடனே 2 பேரும் ஒருத்தர் பார்த்தாங்க. எதுக்கு இவங்க மேலே கூப்பிட்றாங்கன்னு நினச்சாங்களா என்னன்னு தெரில. நேராக என் ரூமில் போய் உட்கார வச்சு அவங்களோட பேச ஆரம்பித்தேன். அவங்களுடைய சோகமான கதையை கேட்டால் என் மனசே உடஞ்சிருச்சு. அதில் ஒருத்தி சொல்லுகிறாள், நான் இந்த ஊரில் பிறந்தேன், இவ்வளோ அந்த ஊர் தான். என் வீட்டில் சின்னவளாக இருக்கும்போது என்னை சேர்த்துக்கிட்டாங்க. நான் வளர்ந்த உடனே என்னை புறக்கணிச்சாங்க. நீ இருக்கிறது வீட்டில் அவமானம்னு சொல்லி என்னை வீட்டை விட்டு வெளியேற்றிட்டாங்க. இவங்க வீட்லேயும் அதே தான். சரி, எங்கே போக தெரியாமல் நாங்கள் 2 பேரும் சென்னைக்கு வந்தோம். சென்னைக்கு வந்த பிறகு பார்த்தா இப்படி டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்குன்னு ஒரு ஐக்கியம் இருக்குது. அந்த ஐக்கியத்தில் நாங்களும் போய் சேர்ந்தோம். டெய்லி நாங்கள் இப்படி போய் காசு வாங்கிட்டு அந்த ஐக்கியத்தில் உள்ள தலைவீட்டை கொடுப்போம். 1 லட்சம் சேர்ந்த உடனே எங்களை பெங்களூருக்கு அனுப்பி அங்கே எங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் செஞ்சு சமுதாயத்தில் நாங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமைக்கு வரும்படி அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்புவாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு போனால் தான் எங்கள் வீட்டில் எங்களை சேர்த்துக்குவாங்கன்னு சொன்னாங்க. என் மனசு உடஞ்சிருச்சு. உட்காந்து அவங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை குறித்து சொன்னேன். உங்கள் பெற்றோர் உங்களை புறக்கணிக்கலாம், கூட பிறந்தவங்க புறக்கணிக்கலாம், குடும்பம் புறக்கணிக்கலாம், ஒரு ஆண்டவர் புறக்கணிக்க மாட்டார்னா ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அப்படி ஒரு தெய்வம் இருக்குதா அப்படின்னு. இன்னைக்கு இந்த உலகத்தில் அநேக மக்களுக்கு நேசிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறாருன்னு தெரியவே தெரியாது. அவங்க வாழ்க்கையில புதிதான ஒன்றை செய்ய கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த வருஷம் புறக்கணிக்கப்பட்ட அநேகருக்கு நீங்க போய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல போறீங்க. அவங்க வாழ்க்கையை ஆண்டவர் கட்ட போகிறார். ஹல்லேலூயா. பேசி முடிக்கும் பொழுது அவங்க 2 பேருக்கு ஒரு பாவ மன்னிப்பின் ஜெபத்தை சொல்லி ஒரு சின்ன அன்பளிப்பை கொடுத்து ஒரு வேதத்தை கொடுத்து நீங்க போங்க, இந்த இயேசுவை நேசியுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள சொல்லி அனுப்ப ஆண்டவர் உதவி செய்தார். எனக்கு அன்பானவர்களே, இந்த ஆண்டு புது ஆத்துமாக்களை நீங்கள் ரட்சிப்புக்குள் நடத்த போகிறீர்கள். நான் வேற எதையும் புதுசை குறித்து பேசல. ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் தாராளமா தருவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் பொழுது கூட கொடுக்கப்படும் என்றாரே. இந்த மேசியா யாரெல்லாம் ரட்சித்தாரோ அவங்க போய் புதுசா செஞ்சாங்க. சமாரிய பெண்ணை ரட்சித்தார், புதிதாய் செய்தார். அன்றைக்கு ஒரு கொர்நேலியு ரட்சிக்கப்பட்ட பொழுது தம் வீட்டையே கூட்டி எல்லாரையும் ரட்சிப்புக்குள் நடத்தினார். இந்த ஆண்டு உங்கள் வீடு ஒரு ஜெப வீடாய் மாற வேண்டும். இந்த ஆண்டு உங்க வீட்டிலே ஜெபங்களும் துதிகளும் ஆண்டவரை நோக்கி மன்றாட்டு ஜெபங்களும் ஏறெடுக்கப்பட வேண்டும். பல வருஷங்களாய் கர்த்தருடைய அன்பை ருசிச்சுட்டு நீங்க மௌனமாய் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாட விரும்புகிறேன். Thank you Father. C minor. Thank you Jesus. சொல்லுங்க, நான் பழைய வருஷத்துல வாழ்ந்த மாதிரி வாழ மாட்டேன். சொல்லுங்க, 24ல் வாழ்ந்த மாதிரி வாழ மாட்டேன். நான் ஆண்டவருக்காய் எழும்ப போகிறேன். நான் அபிஷேகம் பெற்ற மகன், அபிஷேகம் பெற்ற மகள். நான் நற்செய்தியை சொல்ல போறேன். மக்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்க போறேன். விடுதலை பெற்ற மக்கள் போய் புதிய காரியங்களை செய்யும்படி அவர்களை நடத்த போகிறேன். ஹல்லேலூயா. முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோ. நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்லுகிறோ. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோ. நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்லுகிறோ. கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க. கரங்களை தட்டி பாடுங்கள். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்க செய்தி. ஏந்திருந்த கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டீர். ஏந்திருந்த கரங்கள் எல்லாம்
கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி. முழு மனதுடன் சொல்லுகிறோ நன்றி உமக்கு நன்றி. மன நிறைவுடன் சொல்லுகிறோ நன்றி உமக்கு நன்றி. முழு மனதுடன் சொல்லுகிறோ நன்றி உமக்கு நன்றி. மன நிறைவுடன் சொல்லுகிறோ. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி. முழு மனதுடன் சொல்லுகிறோ நன்றி உமக்கு நன்றி. மன நிறைவுடன் சொல்லுகிறோ நன்றி உமக்கு நன்றி. முழு மனதுடன் சொல்லுகிறோ நன்றி உமக்கு நன்றி. மன நிறைவுடன் சொல்லுகிறோ. ஹல்லேலூயா. இந்த வருஷ கர்த்தர் உங்கள் வாழ்வில் புதிய காரியம் செய்வார். உங்களை கொண்டு புதிய காரியம் செய்வார். ஹல்லேலூயா. சுருக்கமாக நாலாவதாக இந்த அதிகாரத்தில் தேவன் சொன்ன ஒரு வார்த்தை இருக்கிறது. 7வது வசனம். அபிஷேகம் பெற்றவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள். வாசியுங்கள். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக பலன் வரும். ஆமென் என்று சொல்லுங்கள். எத்தனையோ காரியங்களை கடந்த வருஷம் வெட்கப்பட்டீங்கல்ல, கர்த்தர் சொல்றார் உன் வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டத்தனையாய் பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். தங்கள் தேசத்தில் ரெட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாயிருக்கும். ஆண்டவர் நாலாவதாக அபிஷேகம் பெற்றவர்கள் வாழ்க்கையில எல்லா வெட்கத்தையும் எடுத்து போடுவார். நீங்க யோசிக்கலாம், வெட்கம் அப்படின்னா ஏதோ தொழில்ல நஷ்டமாயிடுச்சு, அந்த வெட்கத்தை மாற்றுவார், அதையும் செய்வார். ஆண்டவர் தன் பிள்ளைகளை தன்னுடைய சாயலாய் படைத்து அவர்களை உருவாக்கி இருக்கும் பொழுது ஒரு சாத்தான் ஏதேன் தோட்டத்தில் புகுந்து அவங்களை என்ன பண்ணிட்டான்? தேவ சாயலை இழக்க வச்சுட்டான். ஆதாமும் ஏவாளும் நிர்வாணத்தில் இருந்த பொழுது அவர்கள் அத்தி இலைகளை தைத்து மூடிக்கொண்டார்கள். ஐயோ வெட்கம். ஏன் தெரியுமா? நான் தப்பு செஞ்சுட்டேன், நான் பாவம் செஞ்சுட்டேன். இன்னைக்கு உலகத்துல எல்லாருக்கும் இருக்கிற ஒரு குற்ற உணர்வு என்ன தெரியுமா? ஐயோ நான் அப்படி தப்பு. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாய் ரெண்டத்தனையான பலன் வரும். லட்சைக்கு பதிலாய் தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். ஆண்டவர் எதெல்லாம் இழந்தீங்களோ எல்லாத்தையும் திருப்பி தருவார். அபிஷேகம், God's anointing will restore everything. உங்க வாழ்க்கையில எதெல்லாம் இழந்தீங்களோ, சந்தோஷத்தை இழந்தீங்களா, அபிஷேகம் திரும்ப தரும். சமாதானத்தை இழந்தீங்களா, அனாயிட்டிங்ல நிரம்பி ஜெபம் பண்ணுங்க, சமாதானம் திரும்ப வரும். சுகத்தை இழந்தீங்களா, அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிக்கப்படும் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் எல்லா சுகவீனங்களை எடுத்து போடுவார். God will bless you. நீங்க நற்செய்தியை சொல்லுவீங்க, ஜனங்களை விடுதலை செய்வீங்க, புதிய காரியங்களை செய்ய துவங்கும் பொழுது உங்க வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதம் வரும். கடைசியாக 5வதாக அந்த அதிகாரம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. 9வது வசனம். அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். சொல்லுங்க. அவர்கள் சந்ததியானது ஜாதிகள் நடுவிலும் சந்தானமானது ஜனங்கள் நடுவிலும் அறியப்பட்டு. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை தெரியுமா? நம்ம தலைமுறையில எல்லாரும் ஆண்டவரை நல்லா சேவிக்கிறோம். காலையில நான் சொன்ன மாதிரி பிற தேசங்களில் ஆலயத்திற்கு வாலிபர்கள் வருவது இல்லை. எல்லாரும் வருத்தப்படுறாங்க. இன்னொரு 30 வருஷத்துல சபைகள் எம்டியா இருக்கும். ஏன்னா இப்ப சேவிக்கிற தலைமுறை எல்லாம் மடிஞ்சு போயிட்டா அடுத்த தலைமுறை எப்படி எழும்பும் அப்படின்னு கவலைப்படுறாங்க. பைபிள் காலேஜ் நிறைய பேர் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா வாலிபர்கள் யாரும் பைபிள் காலேஜுக்கு படிக்க வரதில்லை. இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இல்ல பயங்கர சேலஞ்சஸ் மத்தியில போறாங்க. ஆண்டவர் எனக்கு சொன்னார், அடுத்த தலைமுறையை கசந்து கொள்ளாதே. அவங்க செய்யற காரியங்கள் எப்படி இருக்குன்னா, ஒரு நடுக்கடலில் ஒரு படகில் தத்தளிக்கிறது போல காற்று இப்படி அடிச்சா இப்படி போறாங்க, இப்படி அடிச்சா இப்படி போறாங்க. அவங்க வாழ்க்கையானது அவங்களை எதிர்க்கிற பல வல்லமைகளினால் தாக்கப்பட்டிருக்குது. நம்ம காலத்துல நம்மெல்லாம் டீனேஜ், என் வயசுல இருக்கிற உங்கள யாராவது இருந்தா வால் போஸ்டர்ல
ஏதாவது ஒண்ணு காணக்கூடாத காட்சி தான் திருப்பிட்டு போவோம். ஐயோ இது என்ன வால் போஸ்டர் இப்படி ஒட்டி இருக்கிறாங்க. ஆனா இப்போ உலகமே அசுத்தமயமா இருக்குது. மனக்கவலை இருந்தா தண்ணி அடி, அதுதான் உனக்கு விடுதலைன்னு நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு உலகம் இருக்குது. ஓ இஷ்டப்படி வாழு, பெற்றோர் சொல்றதெல்லாம் கேட்காத, அப்படி சொல்லி கொடுக்கிற ஒரு உலகம் இருக்குது. பைபிளை தூக்கிட்டு போகாத சர்ச்சுக்கு, மொபைல் எடுத்துட்டு போன்னு சொல்ற ஒரு உலகம் இருக்குது. பைபிளை சும்மா ஒரு வசனம் மட்டும் படிச்சா போதும், ஒரு நாளெல்லாம் உட்கார்ந்து தியானிச்சா என்ன லாபம்னு சொல்ற ஒரு தலைமுறை இருக்குது. உபாகமம் 32ல ஆண்டவர் மோசேயை கூப்பிட்டு, மோசே நீ உட்கார்ந்து ஒரு பாடலை எழுது அப்படின்னார். என்ன எழுத சொன்னார்? பாட்டு. மோசே எழுதுறார். எழுதி இதை இஸ்ரவேல் புத்திரருக்கு கற்றுக்கொடு அப்படிங்கிறார். அந்த பாட்டை பார்த்தா மகிமையாய் கர்த்தர் வெற்றி சிறந்தார் அப்படிலாம் இல்லை. மதிகட்ட ஜனங்களே, தேவனை இப்படி அவமானப்படுத்தலாமா அப்படிலாம் இருக்குது. திட்டி 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 ஒரு பாட்டு. நமக்கு ஏதாவது ஒரு பாட்டு இருந்தா பாடுவோமா? பாடவே மாட்டோம். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஒரு பாட்டு பாடுவாங்கல்ல, அது அவர் கந்தை கோலம் கர்த்தருக்கு, நமக்கு ஏன் வீண் ஆடை அலங்காரம், அந்த பாட்டெல்லாம் சிலர் பாடவே மாட்டாங்க. ஏன்னா கட்டிட்டு போறது என்னது? பட்டு புடவை, டெக்கரேஷன். ஸோ கந்தை கோலம் கர்த்தருக்கு, நமக்கு எதுக்கு அலங்காரம் அப்படின்னு வரும்போது அப்பெல்லாம் நான் அமைதியா இருப்பேன். ஆனா ஆண்டவர் அதையும் மாற்றினார். சரி, அப்போ அந்த பாட்டுல நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கர்த்தர் சொல்லி கொடுத்தார். இன்னைக்கு ஒரு தலைமுறை பிசாசினால் அலைக்கழிக்கப்பட்டு போராட்டத்துக்குள்ளாய் சின்ன பின்னமாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு தலைமுறை இருக்குது. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது தெரியுமா? அந்த வசனத்தின் பின்பகுதி, அவர்கள் என்று அறிந்து கொள்வார்கள், அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். ஏசாயா 44:3 வசனம் சொல்கிறது. ஏசாயா 44 அதிகாரம் 3 வசனம், தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். இப்ப இருக்கிற நிலைமையை பார்த்தா ஒரு பிள்ளை கூட ரட்சிக்கப்படல, அப்படி இருக்குது நிலைமை. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உன் மேல ஊற்றின ஆவிய உன் சந்ததியின் மேல ஊற்றுவேன். ஏசாயா 59:21 கர்த்தராத்தான் சொல்றார். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். 59:21 எல்லாரும் விசுவாசிங்க. உன் மேல் இருக்கிற என் ஆவியும் என் வார்த்தைகளும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும், ஹல்லேலூயா, சந்ததியுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. God is making a covenant. ஒன்னு சொல்லட்டுமா? திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் எனக்கு தரப்போற பிள்ளைங்க அனாயிட்டடா இருக்கணும் அப்படின்னு இந்த வசனத்தை வச்சு நான் எத்தனையோ முறை ஜெபம் பண்ணியிருக்கிறேன். திருமணம் ஆகல, பிள்ளைங்களும் பிறக்கல, பட் எனக்குள்ள ஒரு தாகம், ஆண்டவர் எனக்கு ஒரு குடும்பத்தை தருவீர் என்றால், எனக்கு பிள்ளைகளை தருவீர் என்றால், இந்த வசனம் என் பிள்ளைங்க வாழ்க்கையில நிறைவேறணும் அப்படின்னு நான் ஜெபம் பண்ணேன். கர்த்தர் அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் நிறைவேற்றுவார். எந்தெந்த பெற்றோரெல்லாம் உங்க பிள்ளைங்களை குறித்து கவலையோடு இருக்கிறீங்களோ, உங்களுக்கு நான் சொல்றேன், உன் கூட நான் செய்யற உடன்படிக்கை. ஏசாயா 59:21 ஊழியம் செய்றீங்களா? பிள்ளைங்க ஊழியத்தில் இல்லைன்னு கவலையோடு இருக்கிறீங்களா? உங்களுக்கு நான் சொல்றேன், ஒரு நாள் இந்த ஆண்டவர் உங்க பிள்ளைங்களை தொடுவார். ஒரு நாள் அந்த பிள்ளைங்க கர்த்தருடைய அன்பை அறிஞ்சு வருவாங்க. மேசியா நமக்கு தருகிற அபிஷேகம் இந்த 5 காரியங்களை செய்கிறது. 1, சுவிசேஷத்தை சொல்ல உங்களை பலப்படுத்துகிறது. 2, மக்களை விடுதலை செய்ய, உங்களையும் விடுதலை செய்வார், மக்களையும் விடுதலை செய்ய உங்களை அபிஷேகம் பண்ணுவார். 3, உங்கள் வாழ்க்கையிலும் புதிய காரியம் செய்வார், ஜனங்கள் வாழ்க்கையிலும் புதிய காரியம் செய்வார். 4, கர்த்தர் உங்கள் மேல் இருக்கிற வெட்கத்தை எடுத்து போடுவார், பிறர் வாழ்க்கையில் இருக்கிற வெட்கத்தை எடுத்து போட கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். உங்கள் சந்ததியை ஆசீர்வதிப்பார். உங்கள் சந்ததி தேசத்தில் ஆசீர்வாதமாயிருக்கும். எழும்பி நின்று தேவனுக்காய் பிரகாசிக்கும். அபிஷேகம் பெற்றவருடைய வாழ்க்கையில இந்த 5ஐயும் ஆண்டவர் செய்வார். இன்னொரு 5 நிமிஷத்துல அனாயிட்டிங்க குறைக்கிற காரியம் எது அப்படின்னு மட்டும் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். எதெல்லாம் செஞ்சா அபிஷேகம் அதிகரிக்கும், எதை செஞ்சா அபிஷேகம் குறையும்? வாசிக்கலாம். ஏசாயா 57:15. ஏசாயா 57:15. நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுள்ளவருமாகிய
மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான். எங்கே வாசம் பண்ணுகிறார்? சொல்லுங்க. உன்னதத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில். அந்த தேவன் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும். யார் மேல கர்த்தருடைய ஆவியானவர் வந்து தங்குவார்னா, பணிந்தவர்கள், நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். ஒருத்தர் ஹம்பிளா இருந்தா அனாயிட்டிங் அதிகமா இருக்கும். ஹம்பிளா இருந்தா அனாயிட்டிங் அதிகமா இருக்கும். ஒரு தந்தை பெர்க்மேன்ஸோடு நாங்கள் தனிப்பட்ட விதத்தில் குடும்பமாய் பழகி இருக்கிறோம். அவர்கிட்ட பார்த்ததெல்லாம் என்ன தெரியுமா? ஒரு தாழ்மையின் ஆவி. எப்போ அவர் பாட்டை பாடினாலும் ஏன் அபிஷேகம் பெருகுது தெரியுமா? தாழ்மை உள்ளவர்கள் மேல ஆண்டவர் அபிஷேகத்தை வைக்கிறார். எந்த இருதயத்துல நான் என்ற அகந்தை பெருமை இருக்குதோ அங்க அபிஷேகமே இருக்காது. இஃப் யூ ஆர் ஹம்பிள், காட் வில் அனாயிண்ட் யூ. ரொம்ப அபிஷேகத்தை உங்க மேல ஊற்றுவார் ஊற்றுவார் ஊற்றுவார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை தருகிற தேவன். ஹல்லேலூயா. நம்பர் 2, ஏசாயா 11 வாசிக்க விரும்புகிறேன். முதல் 2 வசனங்கள். ஈசாயனும் அடிமரத்தில் இருந்து ஒரு துளி தோன்றி. சரி, இங்கேயும் கர்த்தருடைய ஆவியை குறித்து சொல்லி இருக்கிறது. 3வது வசனம், கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். அவ்வளவுதான். 2வது என்ன தெரியுமா? the fear of the Lord. யாரு தெய்வத்துக்கு பயப்படும்? ஐயோ, நான் ஆண்டவருக்கு பயப்படுகிறவன், நான் அதை செய்ய மாட்டேன்னு ஒரு யோசேப்பு வஸ்திரத்தை கூட விட்டுட்டு ஓடிட்டான். ஜெயில இருந்தான், சஃபர் பண்ணான். ஆனா the fear of the Lord, வேண்டாம், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நான் இதை செய்ய மாட்டேன். இங்க இருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களையும் பார்த்து சொல்றேன், நான் இதை செய்ய மாட்டேன், நான் இப்படி பேச மாட்டேன், நான் இப்படி வாழ மாட்டேன். ஆவியானவரை துக்கப்படுத்துற ஒரு காரியம் கூட என்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு நீங்க டிசைட் பண்ணா கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். இன்னைக்கு ஃபியர் ஆஃப் காடே இல்லை. வேதம் சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். குடும்பத்தில் கணவன் மனைவி கிடையில் இருக்கிற உறவுகள்ல தேவையற்ற வார்த்தைகளை நீங்க பேசாதீங்க. அது ஆவியானவரை துக்கப்படுத்தும், அது அபிஷேகத்தை குறைக்கும். வீட்டுக்குள் இருக்கிற வாக்குவாதங்கள், சண்டைகள், இது இட் வில் கிரீவ் த ஹார்ட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவர் குடும்பத்தில் வாசம் பண்ணணும்னா குடும்பங்கள்ல சகிப்பும் பொறுமையும் தாங்கிக் கொள்ளுகிற திறனும் உங்களுக்கு இருக்கணும். அந்த பலத்தை கூட ஆவியானவர் தான் தருவார். பணிந்தவர்களிடத்திலே வாசம் பண்ணுவார், கர்த்தருக்கு பயப்படுகிறவரிடத்திலே வாசம் பண்ணுவார். வாசிக்கலாம். யோவான் 3:34. யோவான் 3:34. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். தேவனால் அனுப்பப்பட்டவர் என்ன பேசுறாரா? சத்தமா சொல்லுங்க. நீங்க என்ன பேசுறீங்க? போன வாரம் என்ன பேசுனீங்க? தேவையில்லாதெல்லாம் பேசணும்ல. பைபிள் சொல்லுது, உன் நாக்க சுத்தமா காத்துட்டா, உன் வேர்ட்ஸை பியூரா காத்துக்கிட்டா உன் மேல அனாயிட்டிங் இருக்கும். நிச்சயமா நான் சொல்றேன், நாவின் பாவங்களுக்கு தங்களை விலக்குகிறவர்கள் மேல கர்த்தர் அபிஷேகத்தை அளவில்லாமல் ஊற்றுவார். அவிசுவாச வார்த்தைகளை பேசாதவங்க மேல அபிஷேகத்தை ஊற்றுவார். ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசுகிறவங்க மேல அபிஷேகத்தை ஊற்றுவார். அழகா இருக்கு அந்த வசனம். திரும்ப வாசிங்க சிஸ்டர். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை என்ன பேசுகிறாரா? தேவனுடைய வார்த்தைகள். டெய்லி ஜீசஸ்ல ராத்திரி ஜோமன போவாராம். அப்ப ஜோமன போகும்பொழுது மறுநாள் என்ன ஊழியம் செய்யணும்னு தேவன் எல்லாம் சொல்லி கொடுப்பாராம். அதை வாங்கிட்டு வந்து அந்த வார்த்தைகளை தான் ஜீசஸ் பேசுவாராம். தாவீது தேவாலயத்தை கட்டும் பொழுது காட் எனக்கு ப்ளூ பிரிண்ட் கொடுத்தாரு அப்படின்னு தாவீது சொல்றார். தேவாலயத்தை இப்படி கட்டு இப்படி கட்டு இப்படி கட்டுன்னு தேவன் என்ன கொடுத்தாராம்? ப்ளூ பிரிண்ட். நோவா பேழையை கட்டும்போது ஆண்டவர் அந்த நீளம் எவ்வளவு, அகலம் எவ்வளவு, உயரம் எவ்வளவு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தார். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், இஃப் யூ வாண்ட் மோர் அனாயிண்டிங், இந்த வார்த்தையை பேசிட்டே இருங்க, தியானிச்சுட்டே இருங்க. இஃப் யூ ஸ்பெண்ட் மோர் டைம் வித் காட்ஸ் வேர்ட், யூ வில் ரிசீவ் மோர் அனாயிண்டிங். எந்த அளவுக்கு வசனத்தோட நேரம் செலவழிச்சு வசனத்தை மனனம் பண்ணி நீங்க வசனத்தோடு வாழ்றீங்களோ அபிஷேகம் அதிகமாகும். 3வது. 4வது மத்தேயு 3:16. மத்தேயு 3:16.
இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். என்ன அழகான வார்த்தை பாருங்க. புறாவை போல இறங்கி அவர் மேல் வருகிறதை கண்டார். இன்னொரு இடத்துல அவர் மேல் தங்கினார் அப்படின்னு இருக்கு. யாருக்கு அபிஷேகம் அதிகமாகும்? கர்த்தர் சொல்ல 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 ஒருத்தர் கீழ்ப்படிஞ்சா ஒபே பண்றவங்களுக்கு அனாயிட்டிங் அதிகமாகும். சில வேளையில நீங்க ஒபே பண்ணலன்னா அவர் கிரீவ் ஆகி ஒதுங்கிடுவார். அப்போ நீங்க நினைச்சுக்குவீங்க என் மேல அபிஷேகம் இருக்குன்னு. சிம்சோன் நினைச்சுக்கிட்டா நான் 2 கிழிச்சு போட்டுருவேன், உடச்சு போட்டுருவேன். ஆனா அப்படி நடக்கல. அபிஷேகம் போன உடனே அவன் சாதாரண மனுஷனை போலானான். என் அன்பு சகோதரிகளே, ஒரு நாள் சொல்றேன், தேவ சமூகத்துல போய் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே என் வாழ்க்கையில என்ன காரியம் நான் கீழ்ப்படியாம இருக்கிறேன்ப்பா எனக்கு சொல்லுங்க. சகோதரிகள் மட்டுமல்ல, சகோதரர்கள் மட்டுமல்ல, ஊழியர்களாகி நாங்க கூட ஒவ்வொரு நாளும் ஆண்டவற்றை கேட்க வேண்டியதா இருக்கு. we are also human beings. God, என் வாழ்க்கையில என்ன டிசோபீடியன்ஸ் இருக்குது, என்னை மன்னிச்சிருங்க, என் அனாயிட்டிங் அதிகமாகணும். அவர் கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது கர்த்தர் அவரை அபிஷேகம் பண்ணினாராம். ஓசியா 6:1 சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள், அவர் திரும்பவும் நம்மை உயிர்ப்பிப்பார் என்று சொல்லியிருக்க. நீங்க யாராவது கடந்த நாட்கள்ல சில காரியங்கள்ல கீழ்ப்படியாம இருந்தீங்கன்னா இன்னைக்கு ராத்திரி கர்த்தர்ட்ட திரும்பிருங்க. உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமா பெரிய காரியங்களை செய்வார். கடைசியாக எபிரேயர் 1:9 வாசிக்க விரும்புகிறேன். அனாயிட்டிங் உங்க வாழ்க்கையில அதிகரிக்கணும்னா என்ன பண்ணணும்? அபிஷேகம் அதிகரிக்க நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். எல்லாரும் சொல்லுங்க, எதை விரும்பணுமா? நீதியை விரும்பி. சீரியலை விரும்புகிறவர்களுக்கு அபிஷேகம் போயிடும். நீங்க நினைக்கிறீங்களா எல்லாம் பெண்டகாஸ்டல் சர்ச்ல இருக்கிறனால எல்லாம் பியூரா இருக்கிறாங்கன்னு? கிடையவே கிடையாது. ஒரு மொபைல் வந்த நாள்ல இருந்து எத்தனை ஜோக்ஸ், எத்தனை தேவையற்ற ப்ரோக்ராம் சும்மா வந்துச்சுன்னா அதை க்ளோஸ் பண்ண தெரியணும். நீங்க அதுல இன்டெலிஜ் ஆனீங்கன்னா அப்புறம் அடுத்து ஒண்ணு அது வந்து அடுத்தடுத்த வீடியோவை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கு. ஆகையால் தேவனே, உம்முடைய தேவன் தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றோம். சரி, எதை வெறுக்கணும் சொல்லுங்க? கலிபோர்னியாவில் பெரிய தீ விபத்து. ஓகே, நியூஸ்ல பாக்குறோம், ஒரு நாள் செய்தியில பாக்குறோம், அடுத்த நாள் ஒரு 5 நிமிஷம் அதையே உட்கார்ந்து 3 மணி நேரம் பார்த்துட்டு இருந்தா நீங்க எதை விரும்புறீங்க? வேர்ல்ட் நியூஸை விரும்புறீங்க. வேர்ல்ட் நியூஸ் நல்லது, அதிலே உள்ள மூழ்கிறாதீங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் உலகத்துக்கு அடுத்த காரியங்களில் தங்கள் நேரத்தை செலவழிக்க கூடாது. ஏன் சொல்றேன்னா, கர்த்தர் என்னை அப்படி வாழ வைத்திருக்கிறார். ஆகவே நான் எதை வாழ்கிறேனோ அதை நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். என் பிள்ளைங்க சாட்சியா உட்கார்ந்துருக்கிறாங்க, அவங்களுக்கு முன்னாடி சொல்றேன், என் நேரங்களை நான் உலக காரியத்தில் செலவழிச்சது கிடையாது. உலக இன்பங்களுக்காக என் நேரத்தை செலவழிச்சது கிடையாது. ஃபேமிலியாக கூட நாங்கள் சில வெக்கேஷனுக்கு கூட போனது கிடையாது. போனால் ஊழியமாக தான் போவோம், அதுக்காக போகக்கூடாதுன்னு இல்லை. ஏன் சொல்ல வரேன், அந்த அளவுக்கு நீங்கள் கான்சிக்ரேட்டட் ஃபார் த லார்ட் என்று உங்களை ஒதுக்கி வச்சா கர்த்தர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் அபிஷேகத்தை கூட்டுவார். மாலை வேளையில் அந்த 2 குத்து விளக்குகளிலிருந்து வடிகிற பொன்னிறமான எண்ணெய், இந்த தரிசனம் என்ன என்று கேட்டால் இது யார் என்று தெரியாதா? இவர்கள் அபிஷேகம் பெற்றவர்கள் என்று சொன்ன மாதிரி உங்க எல்லாரையும் இந்த வருஷம் கர்த்தர் அபிஷேகம் பண்ணி நடத்த போகிறார். எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ போய் உட்கார்ந்து அந்நிய பாஷையில பேசி ஆராதித்து தொழுது கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணி அபிஷேகத்தை வாங்கிக்கோங்க. இந்த வருஷம் கர்த்தர் புதிய காரியங்களை செய்வார். எல்லாரும் இருக்கிற இடங்களில் எழும்பி நிற்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்கலாம். கர்த்தர்ட்ட நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, மீட்கப்படும் நாளுக்கென்று சி மேஜர், மீட்கப்படும் நாளுக்கென்று நீங்க தந்திர பரிசுத்த ஆவியானவரை என் வாழ்க்கையில நான் பல நேரம் துக்கப்படுத்திட்டேன். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில உங்க பிரசன்னத்துல வந்து நிக்கிற அந்த பொன்னிறமான எண்ணெய் என் மேல வழிந்து ஓடின நாட்களில் எல்லாம் என் வாழ்க்கை மகிமையா இருந்தது. ஆண்டவரே, இப்போ ஓசையிடுகிற பெண்களை போலவும் கைத்தாளம் போலவும் நான் இருக்கிறேன். ஆண்டவரே, என்னிடத்திலிருந்து வருகிறது சத்தம் தான் வருது. ஆண்டவரே, அபிஷேகம் வரல. ஆண்டவரே, என்ன மன்னிங்க. ஆண்டவரே, எல்லாரும் வாயை திறந்து கேட்கலாமா? ஆண்டவரே, என்ன நீங்க உங்க ரத்தத்தினால கழுவுங்க. ஆண்டவரே,
இந்த வருஷம் எனக்கு அபிஷேகத்தின் ஆண்டா இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த வருஷம் என்னை அனல் மூட்டுகிற வருஷமா இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த வருஷம் என்னை நீங்க பற்றி எரிய வைக்கிற வருஷமா இருக்கட்டும் ஆண்டவரே. நான் ஆரம்ப நாட்களில் மணிக்கணக்காய் உட்கார்ந்து தேவ பிரசனத்தில் ஆராதித்து தொழுது கர்த்தரை பணிந்து கொண்ட நாட்கள்லாம் இப்ப இல்லாம போயிடுச்சு ஆண்டவரே. நான் பாவம் செய்யல, ஆனா உலக காரியங்கள் பலவற்றில் நான் சிக்கி கிடக்கிறேன். சில வேளைகள்ல ஊழியங்கள் எனக்கு அதிகமானதுனால தேவனோடு செலவழிக்கிற நேரம் கூட குறைஞ்சிருச்சு ஆண்டவரே. என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. எல்லாரும் கேட்கலாமா? என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயை திறந்து எல்லாருக்கும் நேரம் ஜெபம் பண்ணலாமா? ஆவியானவர் உங்களுக்கு எதை உணர்த்துகிறாரோ கர்த்தர்ட்ட மன்னிப்பு கேளுங்க. பணிந்தவர்களிடத்துல வாசம் பண்ணுமே என்று சொன்னாரே. கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும் என்று சொன்னாரே. கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியானவர் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. உங்களை துக்கப்படுத்தாது வாழுகிற வாழ்க்கை வேணும்னு நாங்க வேதத்துல படிக்கிறோம் ஐயா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை சுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. எங்களை சுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. எங்களை சுத்தம் பண்ணுங்க. வாயை திறந்து கேளுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாம் ஒரு 5 நிமிஷம் நல்ல கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை கழுவி சுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. இன்றைக்கு நான் ஒரு புதிய அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டும் ஆண்டவரே. நான் இழந்து போன அபிஷேகம் எனக்கு திரும்ப வரணும் ஆண்டவரே. தாவீது கெஞ்சுகிறார், ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமல் இரு ஆண்டவரே. ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவியை தாங்கும்படி செய்யும் என்று சொன்னாரு. இந்த ராத்திரி வேளையில நாங்களும் ஜெபிக்கிறையா. குற்றங்கள் குறைகள் எல்லாம் மன்னிச்சிருங்க ஆண்டவரே. எல்லா பாவங்களை மன்னிச்சிருங்க. வீணாக நேரங்களை செலவழித்ததை மன்னிங்க ஆண்டவரே. இந்த ராத்திரி வேளையில மனம் திரும்புகிற ஆண்டவரே. இந்த கன்வென்ஷனுடைய முதலாவது நாளிலே நாங்கள் மனம் திரும்புகிறோம். எங்களை மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே. பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே. கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே. பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே. அபிஷேகநாதரே, அச்சாரமானவரே. அபிஷேகநாதரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே. பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே. தேற்றிடும் தெய்வமே, திடம் தருபவரே. தேற்றிடும் தெய்வமே, திடம் தருபவரே. ஊற்று
இருக்கிற எல்லா தடைகளும் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த வருஷம் ஒரு அபிஷேகத்தின் ஆண்டு. அதிகமான நேரம் அந்த தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது உங்க மேல இருக்கிற அபிஷேகம் அதிகமாகும். தேசத்தை சுதந்தரிப்பீர்கள், தேசத்தை சுதந்தரிப்பீர்கள். ஜனங்கள் வருவார்கள், ஜாதிகள் வருவார்கள், மண்டி இடுவார்கள். ஆண்டவன்மாரே, நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு வருவார்கள். Anointing breaks the yoke and anointing makes the difference. Amen. நல்ல ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை அபிஷேகம் பெற்றவர்கள் என்ற ஒரு பட்டத்தை எங்களுக்கு கொடுத்தீங்கப்பா. இந்த அபிஷேக நாதர துக்கப்படுத்தி வாழ்ந்த நாட்கள் எல்லாம் மன்னிச்சு இந்த வருஷம் அவரோடு கூட மீண்டும் ஒரு உறவு கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. சபையை பரிசுத்தப்படுத்துங்க, சபையை பலப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியானவரின் ஆறுதலோடு சபை பெருகிச்சு என்று வாசிக்கிறோமே. ஐபிசி திருச்சபைகள் அப்படி பலுகட்டும், பெருகட்டும், ஆத்தும ஆதாய செய்யட்டும், கொள்ளை பொருளை இந்த வருஷம் பங்கிடட்டும். ஆண்டவரே, அனாயிட்டட் மெஸ்ஸாயாவை போல உங்க பிள்ளைகளும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா இந்த பூமியிலே வாழ்ந்து உமக்காக வாழ்ந்து முடிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இன்றைக்கு இரவு நல்ல நித்திரையை கொடுங்க. நாளைக்கு புது பலத்தோடு எழும்பி வந்து கூட்டத்தில் பங்கு பெற உதவி செய்யுங்கப்பா. எல்லா போதகர்கள்மார்களுக்காய் ஜெபம் பண்ணுகிறேன். எல்லா ஊழியத்தில் இருக்கிற ஆவிக்குரிய தலைவர்களுக்காய் நம்முடைய அடியால் நான் ஜெபம் பண்ணுகிறேன். நல்ல அபிஷேகத்தினால் அவர்களை நிரப்பி சுகபலத்தோடு கூட மந்தையை மேய்ப்பதற்கு உங்க தாசர்களுக்கு கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேனப்பா. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? Hallelujah.